தனியார் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அரங்கேறியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சென்னையின் அருகே ஒரு தனியார் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. 40க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள அக்காப்பகத்தில் வழக்கம் போல சமூக நலத்துறை சார்பில் மாதம் ஒருமுறை நடைபெறும் ஆய்விற்காக குழந்தைகள் நல அலுவலர்கள் அங்கு வந்துள்ளனர். அப்போது அந்த அலுவலர்களிடம் காப்பகத்தில் தங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடைபெறுவதாக சில சிறுமிகள் கூறவே அதிர்ச்சியடைந்த அவர் தொடர்ந்து குழந்தைகளிடம் விசாரிக்கும் போது அங்குள்ள 18 சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்றுள்ளது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நல அலுவலர்கள் இதுகுறித்து அப்பகுதி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் காப்பக உரிமையாளர், அவரது மகள் மற்றும் கார் ஓட்டுநர் உள்ளிட்ட 3 கைது செய்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் காப்பக உரிமையாளருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அவரது மகளிடமும் கார் ஓட்டுநரிடமும் தொடர்ச்சியாக இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகள் வேறு காப்பகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதன்பின் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் காப்பகத்தை இழுத்து மூடி சீல் வைத்தனர். இவ்விவகாரம் குறித்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனும் துணை ரீதியான விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்.